அத்தியாயம் 22 நேருவின் மகளே வருக. திமுக அஇஅதிமுக இணைப்பு முயற்சிகள் தோல்வியடைந்ததற்குப் பிறகு கூட்டணி அமைக்கும் வேலைகள் மீண்டும் சூடுபிடித்தன. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் சூழ்நிலைகள் தென்பட்டன. முக்கியமாக நான் நெருக்கடி நிலையை எதிர்த்தேன் என்றாலும் கூட அம்மையார் அறிவித்த 20 அம்சத் திட்டத்தை வரவேற்றிருக்கிறேன். இன்னும் கூட சொல்லப்போனால் சஞ்சய் காந்தி இங்கே சொன்னாரே 5 அம்சத் திட்டம். அதை இந்தியாவிலேயே நெருக்கடி நிலையை எதிர்த்த அந்த காலத்திலேயே வரவேற்றது கருணாநிதிதான் என்று கருணாநிதி பேசியிருந்தது நவம்பர் 26 1979 முரசொலியில் வெளியாகியிருந்தது. டெல்லியில் இந்திரா கருணாநிதி சந்திப்பு நடந்தது. உடனடியாக தேர்தல் உடன்பாடு நடந்து முடிந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 17 இடங்களில் போட்டியிடும் என்றும் இந்திரா காங்கிரஸ் புதுச்சேரி சேர்த்து 23 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. முஸ்லிம் லீக் ஒரு தொகுதியில் நின்றது. அயதிமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையில் இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு முன்னால் டெல்லியில் கருணாநிதி சஞ்சய் காந்தி சந்திப்பு நடந்தது. கூட்டணி குறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அப்போது முரசொலி மாறனும் உடன் இருந்தார். நேற்றுவரை கடுமையாக மோதிக் கொண்டவர்கள் சர்வாதிகாரி என்று இந்திராவை திமுக விமர்சித்தது. ஊழல் ஆட்சி என்று விசாரணை கமிஷன் போட்டார் இந்திரா. இப்போது திடீரென்று கைகுலுக்கி விட்டனரே என்பது எம்.ஜி. ஆருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரண் சிங் அமைச்சரவையில் இணைந்ததுதான் சிக்கலுக்கு காரணம் என்று நினைத்தார் எம்.ஜி. ஆர். ஏதாவது பேசி இந்திரா காங்கிரசுடன் இணையலாம் என்று பார்த்தால் அதற்கான வாய்ப்பையும் காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவரான சி. எம். ஸ்டீபன் அடைத்துவிட்டார். அதிமுகவை விட திமுக நம்பிக்கைக்குரிய கட்சி. அயதிமுகவும் அதன் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனும் நம்புவதற்கே முடியாதவர்கள். அண்மையில் டெல்லியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின்போது அதிமுகவும் அதன் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனும் மிகவும் சந்தர்ப்பவாதத்தோடு நடந்து கொண்டார்கள். எம்.ஜி. ராமச்சந்திரன் கட்சிக்கு கட்சி தாவினார். பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் முன்னால் நடுக்கம் கொள்கிற ஒரு முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அவரிடம் சில விவகாரங்கள் இருந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய அரசின் முன் இப்படி பலவீனப்பட்டவராக இருக்கமாட்டார். தஞ்சை இடைத்தேர்தலின்போது இந்திரா காந்திக்கு தந்த ஆதரவை கடைசி நேரத்தில் திரும்பப் பெற்றுக் கொண்டார் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதிமுகவுடன் உறவு கொள்ளக்கூடாது என்று எங்கள் கட்சி தீர்மானித்ததற்கு இதுவும் ஒரு காரணம். திமுகவுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்டுள்ள கூட்டு முடிவானது. இனிமேல் அயதிமுகவுக்கு கதவை திறக்க மாட்டோம். சென்னை கடற்கரையில் திமுக சார்பாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திரா காந்தி நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். அதை உணர்ந்து நாங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தவறுகளைச் செய்த நான் நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை தந்திருக்கிறேன். அன்று நடைபெற்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாது. நான் செய்த குற்றங்கள் மீண்டும் நடைபெறாது. ஒன்று உடன்படுவோம் அல்லது மாறுபடுவோம். உடன்பாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் வெளிப்பூச்சுக்கு உடன்படுவதைப் போல காட்சியளித்துவிட்டு திரைக்குப் பின்னால் இரகசியமான நடவடிக்கைகளை திமுக எடுத்ததே கிடையாது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் நண்பராக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் இரண்டிலும் உறுதியாக இருப்பவர். ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு லட்சியத்தை வைத்து தேசிய அடிப்படையிலே மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இரண்டு கட்சிகளும் இணைந்து உடன்பாடு கொண்டிருக்கின்றன என்றார். அதே மேடையில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி டெல்லியிலே ஒரு கேலிக்கூத்து நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் ஒரு அரசினை நல்ல அரசினை ஒரு நிலையான அரசினைத்தான் விரும்புகிறோம். திருமதி இந்திரா காந்தியால் மட்டுமே ஒரு நிலையான அரசினை தந்திட முடியுமென்று நம்புகிறோம் என்று பேசினார். நேருவின் மகளே வருக. நிலையான ஆட்சி தருக என்று இந்திராவுக்கு வரவேற்பு கொடுத்தார். இந்திரா காங்கிரசுடனான கதவு அடைக்கப்பட்டுவிட்டதால் ஒன்று தனித்து போட்டியிட வேண்டும் அல்லது ஜனதா மற்றும் இடதுசாரிகளுடன் அணி அமைக்க வேண்டும் என்ற நிலைக்கு அயதிமுக வந்திருந்தது. 24 இடங்களை தனக்கு எடுத்துக்கொண்ட அயதிமுக எஞ்சியுள்ள இடங்களில் 10ஐ ஜனதா கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 3 இடங்களையும் கொடுத்தது. ஆம். நேற்றுவரை அமைச்சரவையை பகிர்ந்து கொண்ட சரண் சிங் கட்சி பற்றி எம்.ஜி. ஆர் வாய் திறக்கவே இல்லை. உடனடியாக அயதிமுகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருவருக்கும் கடிதம் எழுதிய பிரதமர் சரண் சிங் ஜனதா கட்சியுடன் தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டதால் என்னுடைய அமைச்சரவையில் நீங்கள் நீடிப்பது சரியல்ல, இருவரும் ராஜினாமா செய்துவிடுங்கள் என்று கூறிவிடவே உடனடியாக மத்திய அமைச்சர்கள் இருவரும் ராஜினாமா செய்தனர். தேர்தல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும்போதே தனது அரசியல் பணிகளையும் விடாமல் செய்தது திமுக. 27 செப்டம்பர் 1979 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அயதிமுக அரசின் மீது கண்டன தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது.
அதன் மீது நவம்பர் 3 1979 அன்று பேசிய கருணாநிதி பல்கேரியா கப்பல் பேர விவகாரத்தில் 4 கோடி ரூபாய் லஞ்சம் பேசியதாகவும் முன்பணமாக 1 கோடி ரூபாயையும் ஜி.ஆர். வாங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது விஷயமாக 20க்கும் மேற்பட்ட எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களையும் கடிதங்களையும் சபையில் எடுத்து வைத்தார். அவற்றின் நகல்கள் அவையில் இருந்தவர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் தரப்பட்டன. சட்டமன்றத்திலும் வெளியிலும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மறுநாள் சட்டமன்றத்தில் பதிலளித்த ஜி.ஆர். எவ்வளவு பலவீனமான இயந்திரத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிறோம் என்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சாட்டிய குற்றச்சாட்டுகளே சான்று என்றார். உடனே கருணாநிதி எழுந்தார். கப்பல் பேர ஊழல் பற்றி விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியை வைத்து விசாரிக்க அரசு தயாரா? சம்மதித்தார் ஜி.ஆர். ஆனால் அப்படியொரு விசாரணை எதுவும் நடைபெறவில்லை. இதனால் கருணாநிதி அடிக்கடி நீதி விசாரணை பற்றி கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அதிமுக தரப்பில் மௌனம் மட்டுமே பதிலாக வந்தது. நிலைமை எல்லை மீறியதை அடுத்து அயதிமுக சார்பாக இரா. நெடுஞ்செழியன் விளக்கம் கொடுக்க முன்வந்தார். டிசம்பர் 29 1979 தேதியிட்ட தன்னுடைய மன்றம் இதழில் ஊழல் கண்ணன் கண்டுபிடித்த ஊழல் என்ற தலைப்பில் பதில் எழுதினார். பல்கேரிய நாட்டுடன் கப்பல் வாங்குவதற்கான உடன்படிக்கையே நிறைவேறவில்லை. கப்பலே இன்னமும் வாங்கப்படவில்லை. உடன்படிக்கையே ஏற்படாத நிலையில் வாங்கப்படாத ஒரு கப்பலுக்கு யார் 1 கோடி லஞ்ச முன்பணம் தருவார்கள்? கப்பல் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை பல்கேரிய அரசு, இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு ஆகியவற்றுக்கிடையேதான் நடைபெறுகின்றதேயல்லாமல் எந்த தனிப்பட்ட இடைத்தரகரும் இதில் ஈடுபடவே இல்லை. மேலும் ஒப்புக்காக பல்கேரிய நாட்டு கப்பல் பேரத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் ரூபாய் 1 கோடி லஞ்சம் வாங்கியதாகவே வைத்துக்கொள்வோம். அந்த பணம் பல்கேரிய நாட்டு டாலராகத்தான் இருக்க வேண்டும். இருக்க முடியும். அந்த டாலர்களை ரூபாயாக மாற்றாமல் இந்தியாவில் செலாவணி ஆக்க முடியாது. ரூபாயை மாற்ற வேண்டும் என்றால் அந்நிய செலாவணி வங்கி ஒன்றில்தான் மாற்றியாக வேண்டும். அப்படி மாற்றும்போது டாலர் வந்த விதம், மாற்றியவரின் முகவரி முதலியவற்றை குறித்து கொண்டுதான் வங்கி ரூபாயாக தரும். வங்கியின் ஏட்டில் முழு விவரமும் பதிவாகும்போது அந்த லஞ்சப்பணத்தை புரட்சித் தலைவர் எப்படி எவருக்கும் தெரியாமல் மறைக்க முடியும்? அதே கட்டுரையில் கப்பல் பேர ஊழல் தொடர்பாக பத்திரிகைகளில் எழுதிய கருணாநிதி மற்றும் அதனை வெளியிட்ட முரசொலி மாறன் ஆகியோர் மீது ஜி.ஆர். மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் பதிவு செய்துள்ளார் நெடுஞ்செழியன். அதன் பிறகு பல்கேரியா பால்டிகா கப்பல் வாங்கும் முயற்சியே நிறுத்தப்பட்டுவிட்டது. மதுரையில் இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சி செய்தனர் திமுகவினர் என்று குற்றம் சாட்டிய காலம் போய் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் ஒரே வாகனத்தில் கூட்டாக பிரசாரம் செய்தனர். ஜி.ஆரும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு விவகாரத்தை திமுகவும் திராவிடர் கழகமும் தேர்தல் பிரச்னையாக முன்வைத்து பிரசாரம் செய்தன. ஆரியத்தை வீரியத்துடன் அணைக்கும் ஜி.ஆர். என்று நாடெங்கும் சுவரொட்டிகளை ஒட்டியது திராவிடர் கழகம். விளைவு, தேர்தல் முடிவுகள் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்குச் சாதகமாகவே வந்து சேர்ந்தன. தமிழ்நாட்டில் திமுக போட்டியிட்ட 16 இடங்களில் அனைத்தையும் கைப்பற்றியது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இந்திரா காங்கிரஸ் போட்டியிட்ட 23 தொகுதிகளில் 21 கைப்பற்றியது. சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் என்ற 2 தொகுதிகளில் மட்டுமே அயதிமுகவால் வெற்றி பெற முடிந்தது. தேசிய அளவில் ஜனதா கட்சி வீழ்த்தப்பட்டு மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சியை கைப்பற்றினார். இந்திரா காங்கிரசுக்கு தேசிய அளவில் 351 இடங்களும், சரண் சிங் தலைமையிலான கட்சிக்கு 41 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 35 இடங்களும், ஜனதா கட்சிக்கு 32 இடங்களும் கிடைத்தன. உபரி வெற்றியாக புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் திமுகவுக்கு 14 இடங்களும், இந்திரா காங்கிரசுக்கு 10 இடங்களும் கிடைத்தன. ஜனதா கட்சிக்கு 3 இடம் கிடைத்தபோதும் அதன் கூட்டணி கட்சியான அயதிமுகவுக்கு 1 இடம் கூட கிடைக்கவில்லை. புதுச்சேரியில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அரசு ஏற்பட்டது. தமிழகத்தில் அயதிமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்த பிறகு திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக 1980 மக்களவைத் தேர்தல் வெற்றி பார்க்கப்பட்டது. தோழமை கட்சிகளின் தூய்மையான நல்லெண்ணத்துக்கும் ஒருவரையொருவர் காலை வாரிவிடாத தன்மைக்கும் கிடைத்த வெற்றி என்றார் கருணாநிதி. தேர்தல் தோல்வி ஜி.ஆரை உரத்த சிந்தனைக்கு ஆளாக்கியது. தோல்விக்கான காரணங்களை ஆராயத் தொடங்கினார். அதிருப்தியில் இருக்கும் மக்களை அரவணைத்துச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்ற நிலை.